ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கும் ஒரு பிரியாணி வீடியோ தான். ஆனால் என்ன தெரியுமா, நாம் சாப்பிட போகிறது பீர் பிரியாணி. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்கா விழுந்து. ஆமாம், பீர் பிரியாணி தான். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. நான் சொன்னேனே நம்பினீங்களா? பின்னாடி பாருங்க, பீர் தான். ஆக்சுவலி என்னன்னா, தமிழ்ல அது பீர் அப்படின்னு இருக்கு, இங்கிலீஷ்ல தாதா ஃபீர் பிரியாணி. இந்த சஜஷன் எனக்கு எங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தாஜ் பிரியாணி, வாலாஜால தாஜ் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இஃப் இன் கேஸ் நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா செக் இட் அவுட், அங்க இருக்கு. அந்த வீடியோல ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கமெண்ட் செக்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிப்காட்ல டவுன்ஷிப்புக்கு ஆப்போசிட்ல தாதா ஃபீர் பிரியாணின்னு இருக்கு, அவங்களுடைய பிரியாணி சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருந்தது. அந்த கமெண்ட்டுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, உள்ள போய் பிரியாணி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிப்காட் டவுன்ஷிப்புக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஸ்பாட் தான் தாதா ஃபீர் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஆக்சுவலி நேத்தே வந்திருந்தேன். இன்னைக்கு வந்து சண்டே, ஒரு வெஜிடேரியன் ஸ்பெஷல் டே இன்னைக்கு ஆக்சுவலி, அதனாலதான் க்ரௌட் கம்மியா இருக்கு. நேத்து நான் வந்து 12:30க்கு நான் கடையான் ரீச் ஆயிருந்தேன். பிரியாணி காலி ஆயிருச்சு. அந்த டபரா சைஸ் பாத்தீங்களா, அந்த பிரியாணி காலி ஆயிருச்சு நேத்து. அடுத்தது வந்து இந்த பிரியாணியோட பிரைஸ், சிக்கன் பிரியாணி ஹாஃப் பிளேட் வந்து 120, மட்டன் பிரியாணி ஹாஃப் பிளேட் வந்து 200 ரூபாய். நான் ரெண்டுமே கால் பிளேட் தான் வாங்கினேன். ஏன்னா ரெண்டுமே ட்ரை பண்ண, ரெண்டுமே ஃபுல்லா முடிக்கணுங்கிறதுனால சிக்கன் பிரியாணி கால் பிளேட், மட்டன் பிரியாணி கால் பிளேட் வாங்கிட்டேன். இது இல்லாம அவங்க வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறாங்க, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் கிரேவிஸ் எல்லாம் கூட இருக்கு, சிக்கன் கிரேவி, அப்புறம் எக்கு கொடுக்குறாங்க, குஷ்கா இருக்கு. ஸோ மெனுக்கு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், ஒரு ஸ்வைப்பா வரும், அதுதான் மெனு. இப்போ அவங்களோட பிரியாணிக்குள்ள போயிடலாம். வழக்கம் போல மட்டன் பிரியாணில இருந்து ஆரம்பிப்போம். அதே மாதிரி இவங்க வந்து அந்த ஆனியன் தான், ரைத்தா இல்ல, கர்ட் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஆனியன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டாரு, ப்ரோ இந்த மாதிரி இந்த பிரியாணியில போய் சாப்பிட்டு நீங்க வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த அக்கௌண்ட் நேம் வந்து பேரா இல்ல, அது விஜிஜி சம்திங் அந்த மாதிரி இருந்தது. ப்ரோ உங்களோட கமெண்ட்டுக்காக தான் இங்க வந்திருக்கேன், ஓகேவா? கடை பேர் நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போ வாலாஜால பாப்புலரான கடை, இல்ல ஆர்காட்ல பாப்புலரான கடைனா நமக்கு பை மவுத் யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. இது கடை பேர் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அதனால ஆப்வியஸ்லி வேற எங்க போய் தேட முடியும், கூகுள் மேப்ஸ்ல தான் போய் பார்த்தேன். அரௌண்ட் ஒரு 11 பேர் கிட்ட ரிவ்யூ போட்டிருந்தாங்க, எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான். ஒரு சிலர் மட்டும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆண்டிகோல சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஹைவே மாதிரி தான், ஸ்டேட் ஹைவே. ஸோ நிறைய பேர் டிராவல் பண்ணக்கூடிய வழி, அதுல பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஸோ ஒய் நாட் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ண வந்திருக்கேன். கால் பிளேட்டா இருந்தாலும் பீசஸ் கொஞ்சம் தாராளமாகவே இருக்கிறது. 3 பீஸ் இருக்கு. சிக்கன் 65, இது 100 கிராம் 40 ரூபாய். ஸோ ஓகே, பிரியாணி வந்து ட்ரையா இருக்கு, ரொம்ப ஜூஸியா இல்ல. இங்க பாருங்க, பிரியாணி வந்து ட்ரையா இருக்கு, பட் சீரக சம்பா அரிசி மாதிரி தான் இருக்கு. மட்டன் சூப்பரா வந்திருக்கு. அந்த பிரியாணியில ஒரு ஏதோ ஒரு ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கு, ரொம்ப காரமா அந்த மாதிரி இல்ல பிரியாணி. அது எதோட ஃபிளேவர் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் அது கரெக்ட்னஸ் ஆஃப் மசாலாவா, மட்டனோட ஃபிளேவர் அருமையா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு ஓவர் தி போர்ட் போயிட்டு நல்ல ஃபீல் பண்ண வைக்குது, அது என்னதுன்னு தான் தெரியல. மட்டன் அருமையா வந்தது. ஆஹா, உண்மையாவே சொல்றேன்,
மட்டன் பிரியாணி அசத்தல். கால் பிளேட் வந்து 120 ரூபாய். லிட்டரலி வர்த். சூப்பரா இருக்கு. ஸோ கத்திரிக்காய் ரொம்ப இம்ப்ரெசிவா இல்லை, அது கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணுது பிரியாணியை. நீங்க பிரியாணியை வெறுமனவே சாப்பிடலாம், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. மட்டன் வந்து அப்படியே பூ மாதிரி வேகல, அதே மாதிரி அண்டர் குக்கர் ரப்பரியாவும் இல்லை. எப்படி சொல்றதுன்னா, பெஸ்ட் குக்குடு மட்டனுக்கும் மோசத்துக்கும் கொஞ்சம் அபோவ் கேட்டகரியில் இருக்கு. நல்லா இருக்கு, சாப்பிட கரெக்டா இருக்கு, அந்த பிளேவரா எல்லாமே நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ரொம்ப பூ மாதிரி வந்துட்டு அப்படியே கரையும், அந்த லெவலுக்கு போகல, கரெக்டா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது கொஞ்சம் ஏதோ ஏதோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது. நோ, ஐ எம் கன்வின்ஸ்ட், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சாப்பிடு அப்படியே ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு மட்டன். மட்டன்ல கொஞ்சம் வச்சுட்டு, ஆனியன்ல கொஞ்சம், கத்திரிக்காயில கொஞ்சம், 65ல கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம்னா மஜாவா இருக்கும். சாப்பிடுறா 65 நல்லா இருக்கு. Now, சிக்கன் பிரியாணி. ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸ், மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அருமையாக இருக்கிறது. 120 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மட்டன் பிரியாணி. கால் பிளேட் தான். சிக்கன் பீஸுமே 3 பீஸ் இருக்கு. ஆஹா, நல்லா வந்துருக்குங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா ரப்பரி ஆயிட்டு இருக்கும். கரெக்டா லெவல்ல இறங்கிட்டு இருக்குது. நாட் ஜூசி பட் குட். இது அவங்களுடைய சிக்கன் பிரியாணி. கலராகவும் கொஞ்சம் சட்டிலா இருக்கு. மட்டன் பிரியாணி கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ல இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ரெண்டு பிரியாணியுமே தரமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்னமோ இது அண்டர் ரேட்டட் ஸ்பாட் மாதிரி தோணுதுங்க. சூப்பரா இருக்கு பிரியாணி. நானு கடையை பார்த்துட்டு இங்க வீடியோ எடுக்க போறேன்னு பிளான் பண்ணப்ப நான் நிச்சயமா எதிர்பார்க்கல. ஓகேவா, ராணிப்பேட்டுக்கு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கு. ஸோ சிப்காட்ல அன்எக்ஸ்பெக்டட் திஸ். சூப்பரா இருக்கு பிரியாணி, மஸ்ட் ட்ரை. ஏதாவது ஒரு சாட்டர்டே சண்டே ஜஸ்ட் கம் அண்ட் ஹேவ் இட். இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் வந்து ஃபுட் விளாகர்ஸ் எல்லாம் வந்து டெம்ப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம நிறைய அவுட் சைட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்ற மாதிரி இருந்துச்சு. நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நான் டெய்லி போய் வெளியே சாப்பிட்ற ஆள் கிடையாது, வீக்லி ஒன்ஸ் தான். எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ என்னை பார்த்து நீங்க ஒருவேளை டெய்லி சாப்பிட ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஐ வாண்ட் டு சே ஒன் திங், நல்லா சாப்பிடுங்க, பட் நல்லதை சாப்பிடுங்க. அது உங்களுக்கு தெரியணும். நல்லா சாப்பிடுங்க, பட் நல்லதை சாப்பிடுங்க. லெட் மீ டெல் யூ ஒன் திங். நான் முதலே சொன்ன மாதிரி, நான் எதிர்பார்த்ததை விட இது ரொம்பவே சூப்பராக இருந்தது பிரியாணி. அவங்க கிட்டத்தட்ட வந்து 20 வருஷமா கடை வச்சிருக்காங்களா இங்க, தாதா ஃபீட் பிரியாணி. அவர் என்கிட்ட கூப்பிட்டு பிரியாணி நல்லா இருக்காப்பான்னு கேட்கிறார். ஸோ தட் இஸ் வாட் ஹவு தே ஆர் கன்சர்ன் அபவுட் தேர் கஸ்டமர்ஸ். நீ முதல் முறை வந்தாலும் சரி, எத்தனை முறை வந்தாலும் சரி, நல்லா இருக்குன்னு நீ ஒரு வார்த்தை சொல்றது எனக்கு சாட்டிஸ்பாக்சனை தரும். வாயில பீடா போட்டிருக்கேன், ஸோ மேபி லைட்டா பிளேபர் ஆகலாம். அடுத்ததான் வந்து நான் இவங்களுடைய சிக்கன் 65 ட்ரை பண்ணேன். மற்ற எந்த ஐட்டமும் நான் ட்ரை பண்ணல. அதனால மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்றத நான் வந்து ஜட்ஜ் பண்ணி எல்லாம் சொல்ல விரும்பல. நீங்க யாராவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சாப்பிட்ட 3 ஐட்டமுமே சூப்பரா இருந்தது, அந்த பிரைஸுக்கு வர்த்தா இருந்தது. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோடதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நான் வேற எங்க போய் வீடியோ போடணும் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா ஜஸ்ட் லெட் மீ நோ. அடுத்தடுத்து பிரியாணி வீடியோ போடவும் நான் தயார். கமெண்ட் செய்ய நீங்கள் தயாரா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, goodbye from Surya.